அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி இட்லி குருமா வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருளாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்துக்கணும், ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் வர மிளகா எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம இட்லி குருமாவுக்கு அரைக்கிற பொருளாக எடுத்துக்கலாம். தேங்காய், பொட்டுக்கடலை கொஞ்சம் எடுத்துக்கலாம், சோம்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், பட்டை ஏலக்காய் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், தக்காளி 2 அறுத்து போட்டுக்கலாம். அறுத்து போட்டாச்சு, இனி அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வணக்கிக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு. அப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டு ஊற்றிக்குவோம். இப்போ தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நம்ம அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா கலரி விட்டுக்கணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நம்ம இட்லி குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு.